friends, welcome you all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. So நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி எனக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் இப்போ கரண்ட்டாக யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு லீவு, அதனால தான் என் ஃபேஸில் கொஞ்சம் ஹாப்பினஸ் தெரியுது. அதனால் இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் போடலான்னு இங்கே வந்துட்டேன். Coming back to our video. So last video today's quiz concept and the question, what is the correct meaning of the word procrastinate? And other correct answer is delay. In your today's quiz question, which of the following is the Silicon Valley of India? Options: Chennai, Bangalore, Kolkata, Mumbai. Answers comment box la post பண்ணுங்க. Correct answers as usual next video. Let's see. நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நவுன்ஸா அதான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நவுன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதோட டைப்ஸும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போது கேட்டகரிஸ் ஆஃப் நவுன். கேட்டகரிஸ் ஆஃப் நவுன்ல பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் there are two categories. One is countable, second is uncountable. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா it is countable noun. Countable noun-ஓட simple rule or definition என்னன்னு சொல்லலாம்னா it can be singular or plural. சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னதுன்னா அதை நம்மளால கவுண்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். மேக்ஸிமம் மில்லியனோ பில்லியனோ, that is countable. Okay, so இதுக்கு for example let's take a sentence. There is a ship in the middle of the sea. So இங்க பாருங்க a ship. ஓகேவா? So இந்த a ship பண்றது எதை denote பண்ணுதுன்னா ஒரு ship, a னா one. So there is a ship in the, so இது வந்து countable. Let's take other example word எடுக்க. For example, an apple, 3 cakes. So இதெல்லாம் தான் examples for countable noun. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா rules for countable noun. First rule என்னன்னு கேட்டிங்கன்னா it should be counted with numbers. Counted with numbers. For example, நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம் one chair. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம், 2 keys. For example, there are 2 keys for this particular house. Okay, next second rule என்னன்னு கேட்டிங்கன்னா it can be preceded with a or an. Preceded with a or an. Preceded na ஒரு வேர்டுக்கு முன்னாடி. Let's take an example. இதே சேர் எடுப்போம். இதுக்கு முன்னாடி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் சிங்குலர். ஸோ இந்த மாதிரி or an யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது வவல்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா and யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு we can use if necessary. அண்ட் லாஸ்ட் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ends with s or es. For example, chair எடுத்துப்போம், mango எடுத்துப்போம். So chair ஓட plural form is chairs. Yes. Mangoக்கு mangoes. Mango ஓட plural is mangoes. So this is all about rules of countable nouns. பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா uncountable noun. Uncountable-னா சிம்பிள். நம்ம அதுக்கு என்ன பார்த்தோம்னா it can be singular or plural. இது வந்து சிங்குலராகவும் இருந்தா, இது சிங்குலரா இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி அது வந்து uncountable தான் இருக்கும். செகண்ட் இஸ் it should be uncountable. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
there is some water in the jug. So இங்க some or even okay எல்லாரும் கேப்பீங்க வாட்டர் குவாண்டிட்டி நம்ம சொல்ல முடியுமே லிட்டர் அப்படின்ற ஒன்று இருக்கேன்னு கேட்பீங்க. லிட்டர் நீங்க எல்லாமே சொல்லுங்க that is quantity that can't be count. எத்தனை வாட்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. It is a quantity. So இந்த இடத்துலயும் it is the same அப்படின்றது ஒரு quantity. So அந்த குவான்டிட்டின்றதுனால இது வந்து uncountable. So water is a uncountable noun. So இப்போ நம்ம ரூல்ஸ் சிங்குலருக்கு மூணு ரூல் இருந்த மாதிரி கவுண்டபிளுக்கு மூணு ரூல் இருந்த மாதிரி அன்கவுண்டபிளுக்கு there are 3 rules. First is cannot be counted with numbers. For example, one furniture அப்படின்னு இருக்குன்னா for example I bought one furniture from the furniture shop அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that sentence is wrong. furniture ன்னு யூஸ் பண்ணுமே தவிர்த்து இந்த ஒன்னை we should not use. second one என்னதுன்னா not preceded by a or an. So water. So water நம்ம சொல்லாமே தவிர்த்து வாட்டர்ங்கிறது uncountable noun. So அந்த இடத்துல we should not use last one என்னதுன்னா it does not have a plural form. For example, that is yes or es. Example, let's take 4 furnitures அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா there is a yes ஆனா this is wrong. 4 ன்னு இருந்தாலும் even if it is a plural furniture ன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து இந்த yes we should not use. So these are the rules of uncountable nouns. ரெண்டு டைப் தானே இருக்கு. இப்போ என்ன ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸெப்ஷனல். அதாவது ஒரே வேர்ட் கவுண்டபிளாகவும் ஆக்ட் ஆகும் அன்கவுண்டபிளாகவும் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அ வேர்ட் கிளாஸ். ஸோ இதுக்கு அன்கவுண்டபிளுக்கு ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம்னா windows are made of glass. ஸோ இங்கே பாருங்க கிளாஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் வந்து கிளாஸால மேக் பண்ணிருக்கு பட் அதை வந்து we can't count. ஸோ அந்த இடத்துல இட் இஸ் யூஸ்ட் as a uncountable noun. கவுண்டபிள் நவுனா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I drank a glass of water. So இந்த இடத்துல glass பார்த்தீங்கன்னா it mentions the அதாவது நம்ம எவ்வளோ glass of water எவ்வளோ குவான்டிட்டி அதாவது நம்ம எவ்வளோ வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்றத it says glass of water. So அந்த இடத்துல we are using it as a countable noun. இன்னொரு word let's take iron. இதை uncountable noun எப்படி யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா let's take iron is a metal. ஸோ இந்த அயன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெட்டல்ன்றது தவிர அது எவ்வளோ குவான்டிட்டின்றது இட் டசன்ட் மென்ஷன். ஸோ அதை வந்து அன்கவுண்டபிளாக சொல்கிறோம். இதை கவுண்டபிளாக எப்படி யூஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் டேக் ஐ pressed my shirt with iron. ஸோ இங்கே என்னடா குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அயனுங்கிறது இட் டினோட்ஸ் அயன் பாக்ஸ். ஸோ ஐ pressed my shirt with iron box. ஒரு அயன் பாக்ஸ் வச்சு தான் ஒருத்தரோட ஷர்ட்டை we can iron.
So it mentions a quantity that is 1 iron box. So this is all about exceptional word. It's all about countable and uncountable. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக். ஸோ இதை பேஸ் பண்ண டெஸ்ட் லிங்க் வந்து I've given the description box. Kindly take your time and attend. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால ரெகுலராக டிக்டாக்ல வீடியோஸ் வராது. பட் மேக்ஸிமம் பெரிய பிரேக்ஸ் கிடைக்கும் போது we will upload the videos as much as possible. So until then, stay connected and be keep supporting. Okay. So thank you. Stay home, stay safe, be positive. Thank you so much.